அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ராஜராஜன் உயிரை நம்ம கார்த்திகை காப்பாத்தினாரு பார்க்கணும். கடைசி நேரத்துல அது வேற லெவல். அதாவது அந்த டாக்டர் போலி டாக்டர்னு தெரிஞ்சு அரண் நொறுக்கிட்டாரு. அந்த சந்திரன் அப்படியே அதிர்ச்சியாகி போனா. எப்படி இவன் கடைசி நேரத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அப்படின்னு அது வேற லெவல். அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரிஜினல் டாக்டர் அந்த சிவனாண்டி வீட்டுல கெட்டி போட்டுட்டான். அதுக்கு அடுத்து ஒரு டூப்ளிகேட் டாக்டரை அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். நான் தார மருந்தை எப்படியாவது அந்த ராஜராஜன் உடம்புல செலுத்திருங்க, அவன் உடனே ஹார்ட் அட்டாக்ல செத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டரும் அந்த மருந்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த கார்த்திக் பேல எப்படியாவது இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சந்திரா அந்த டாக்டர்கிட்ட பேசினான். அவன் அங்க இருந்து அனுப்புனாதான் ராஜராஜன் உடம்புல இந்த ஊசியை போட முடியும். இல்ல அவன் கண் கொத்தி பருவ மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டர் ஒரு நர்ஸ்ட போய் அதாவது நான் தார மெடிசனை போய் அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த டாக்டர் முகமூடி போட்டதால அந்த நர்ஸுக்கும் அடையாளம் தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் நம்ம கார்த்திகிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. உங்களை டாக்டர் இந்த மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக்கு டவுட் என்ன ஆபரேஷன் பண்ண கூடிய நேரத்துல மருந்து வாங்கிட்டு வர சொல்றீங்க, எல்லாம் நெகட்டிவ் ரெடி பண்ணி வைக்க முடியுங்களா அப்படின்னு சொன்னேன். இது அந்த நேரத்துலதான் வாங்கணும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் போய்கிட்டு இருக்கல இடையில யோசித்தாரு. அதாவது அந்த சந்திரா ஏதோ நம்மளை பார்த்து சிரிச்சா, அப்ப ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு திரும்பி கிளம்பினாரு. அப்ப நம்ம மயில் என்னப்பா சகல திரும்பி ஹாஸ்பிட்டல் கிளம்புத மருந்து வாங்கலையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க ஏதோ ஒரு சதி இருக்கு. அதாவது சின்னத்தைய பாத்தீங்களா நம்மகிட்ட விபூதி தந்துட்டு மாமா எப்படியாவது குணமாகணும், நீ அந்த விபூதி எடுத்துக்க அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்கு, மருந்தும் வாங்க சொல்லியிருக்காங்க டாக்டர். எனக்கு அந்த டாக்டர் மேலேயும் டவுட் இருக்கு, அவர் போலி டாக்டர் நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மாஸ்க புடுங்கி கலத்தினார் நம்ம கார்த்திகி. அதாவது பாத்தீங்கன்னா டேய் ஒரிஜினல் டாக்டர் இங்க உள்ள டாக்டர் எங்கடா அந்த ஆஸ்பத்திரியில உள்ளவன நீ யாரா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சாரு. அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அந்த சிவனாண்டின்னு ஒருத்தன் தான் அந்த டாக்டரை கெட்டி போட்டு நீங்க அனுப்பி வச்சான் அப்படின்னு சொன்னவனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் கோவம் என் புருஷன் உயிரோட வேறதானா சிவனாண்டி அவனை சும்மா உடம்பே அப்படின்னு துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுக்கு போறாங்க. தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நம்ம புருஷனை சுற்றுவா போலுக்கு என் அக்கா போற வேகத்தை பார்த்தா அப்படின்னு சிவனாண்டிக்கு போன் அடிச்சு அங்க இருக்காதீங்க ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றா. தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.